ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் காலையில் 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 8000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 5 மணி போல் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 3:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கன்ஸும் காலையில் 5 மணிக்கு தீந்துருச்சு. இந்த டோக்கன்ஸை வாங்கிறதுக்காக பக்தர்கள் நேற்று நைட்டு 10:30 மணிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு டோக்கன் வாங்கிட்டு போகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா கீழ் திருப்பதியில் இன்றைக்கி நைட்டு ஒரு 10 to 11 இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். க்ரௌடு இருக்கிறத பொறுத்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆவரேஜாக 3 to 4 காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறப்ப நமக்கு டோக்கன் கிடச்சிரும். மறுநாள் தரிசனத்துக்கு தான் மொதல் நாள் கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம நடந்து போகணும். போகிற வழியில் 1200 படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கின அன்னைக்கே 2 நடைபாதையில் எதில் வேணாலும் நம்ம நடந்தும் போகலாம், இல்லை கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். தரிசனம் டோக்கனில் போட்டிருக்கிற மாதிரி தான் அனுமதிப்பாங்க. டேட் அண்ட் டைம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில், அதாவது டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத நேரடி சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 30 மணி நேரம் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ இலவச தரிசனத்துக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் அந்த க்யூவில் லைனில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா தேவையான தண்ணி பாட்டில், மெடிசன்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ 30 hours 30 மணி நேரம் ஆகும்னு இன்றைக்கி டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரமும், 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். தரிசனத்துக்கு போனீங்கன்னா எதுக்கும் ஒரு கொடை வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவாவோடு சேர்த்து ஆனுவல் சேவாவான பவித்ரோத்சவம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங் பார்த்திங்கன்னா பவித்ரோத்சவம் டேட்ஸுக்கு இருக்காது. மீதி எல்லா நாட்களுக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கும். வீக்கெண்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். பக்ரீதுக்கு புக் ஆகும் சீக்கிரமாக. ஸோ பார்த்துக்கோங்க டேட்டு. பவித்ரோத்சவம் 23ஆம் தேதிக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நம்பருக்கு 2 நம்பரில் 2 மொபைலில் லாகின் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ஒரு மொபைலுக்கு ஒரு மாதிரி காமிக்கும். கம்மியாக காமிக்கிறதுல ப்ரொசீட் பண்ணுறப்போ திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூலாம் எதுவும் இல்லாமல் கிளிப்பில் நம்மளை டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறப்போ சீக்கிரமாக நமக்கு புக் ஆகும். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inல புக்கிங் செய்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணலாம். 300 தரிசனத்தில் சுவாமி பார்க்க அனுமதிப்பாங்க. பட் சேவா நம்ம டிவிலையோ இல்லை யூடியூப் சேனல்லையோ தான் எஸ்சிபிசியில் பார்த்துக்கணும். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நேற்றும் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்தடுத்த மாதத்துக்கு தரிசனத்துக்கு போகிறதா இருந்தால் கூட வர்ச்சுவல் சேவா இப்போவே நம்ம புக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேமெண்ட்டெல்லாம் நம்ம இப்போவே செய்துட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 year வேலிடிட்டி. நீங்கள் ஜஸ்ட்டு லாகின் பண்ணி புக்கிங் ஹிஸ்ட்ரி போய் வர்ச்சுவல் கிளிக் பண்ணி அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணால் ஈஸியாக டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணால் நமக்கு டிக்கெட் புக் ஆகிடும். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 86,315 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.94 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 44,107 பேர். இப்போ கடந்த சில நாட்களாக முடிக்காணிக்கை கொடுக்குறவங்க கூட அதிகமாக இருக்காங்க. மே 23ஆம் தேதியிலேருந்து கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. நேற்று சுவாமி ராமானுஜரோட மாத அவதார திருநட்சத்திரத்தை முன்னிட்டு மாடவீதி உலா வந்தார்னு சொன்னாங்க. இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம். ஸோ சகசர தீபாலங்கார சேவாவில் ராம சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எதிர் சேவையாக ஆஞ்சநேயர் மாடவீதி உலா வருவாங்க. சகசர தீபாலங்கார சேவா முடிச்சுட்டு டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு டிப்பில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா ஹாப்பி சேவா பே பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஆப்பில் பே பண்ணுறப்போ ஏதாவது இஷ்யூவாக இருந்தால் போர்ட்டலில் நீங்கள் பே பண்ணிக்கோங்க.
எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 4 to 5 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. க்ரௌடை பொறுத்து மத்தியானம் நைட்டெல்லாம் சாயந்தரமெல்லாம் அவைலபிலிட்டி இருந்தால் ஓப்பன் பண்ணி வச்சு கொடுப்பாங்க. நம்ம அதை அப்போ இன்ஸ்டண்ட்டாக போய் செக் பண்ணிக்கணும். நைட்டு ஒரு 9-9:30 கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ரூம்ஸ் தீந்துருச்சுன்னா அந்த டைமை பொறுத்து கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாஸில் மட்டும் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் காலையில் ஒரு 3 to 4 வெயிட் பண்ணோன்னா கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம ரூம்ஸ் எடுத்துக்கலாம். ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் ஆர் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்று ரூம் எடுத்துக்கலாம். சாவி வாங்குறப்போ அவசியம் செக் பண்ணுவாங்க நம்ம 2 பேராவது இருக்கோமான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.